ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீடுங்க. இதுதாங்க நான் பிறந்த வளர்ந்த வீடு. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்காங்க. அம்மா அந்த பக்கம் தலையை குளிச்சு தலையை காய வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ தாங்க ஊருக்கு வந்தோம். வந்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த ஆலோ ஃப்ளாக் கல் வீடு அண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டினேங்க. குயில் சத்தம் மயில் சத்தம்னு சூப்பராக இருக்குங்க. நிசப்தமாக இருக்குங்க. ஒரே ஒரு ஓட்டு வீடு மட்டும்தான் முதல்ல இருந்துச்சுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கூட 2007 அப்புறம் தான் இந்த ஆலோஃப்ளக்கல் வீடுங்க. இதுதான் என் அப்பாவுடைய பெட். நான் ஊருக்கு போகும்போது நம்ம ஊரில் சந்தைங்க, அதனால் பொரி எங்கள் அண்ணன் பையனுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அதனால் சமோசா, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேங்க. இவ்வளோ தான் வாங்கிட்டு போயிருந்தேங்க. எங்கள் பாப்புக்குட்டி பைக்குள்ளே என்னமோ தேடிட்டுருக்காங்க. என்னம்முன்னு கேட்டால் இருங்கத்தேன்னு சொல்லிச்சுங்க. அப்புறம் பார்த்தா பொட்டுங்க. என்னடாம்மா குங்குமமும் சந்தனமும் தேடிட்டு இருந்துருக்குதுங்க. எங்கள் பாப்பா இப்போ பவுடர் அடித்து பொட்டு வைக்க போகுதுங்க. மேக்கப் பண்ணிகிட்ருக்குது. பாப்பாவோட வயசில் நான் இதே மாதிரியே தாங்க, இப்படியே தாங்க இருப்பேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே போட்டுட்டு அங்கேயும் சுற்றிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது சாமி. அப்பாங்க பாட்டி தண்ணி கட்டிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தாருங்க. அம்மாவை பூ கட்டி கொடுங்கம்மான்னு சொன்னதுக்கு அம்மா பூ கட்டி கொடுத்தாங்க. நான் ஒரு ஊசி கேட்டேன். ஊசி இல்லாதங்காட்டி எங்கள் பாப்பா சாக்கு தைக்கிற ஊசி எடுத்து வந்து கோன் ஊசி சிறுசு இருக்குமில்லங்க, அது கொடுத்துச்சு. அதுலேயே நானும் 3 உருண்டை பூ கோர்த்துட்டேங்க. அம்மா கிட்டேருந்து என் பேத்திக்கு வச்சு அழகாக்குறேன்னு அம்மா என் பிள்ளைக்கு வச்சுக்கிட்டாங்க. நான் கோர்த்த பூ பாப்புக்குட்டி அண்ணி நானும் எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுட்டுங்க. எப்போவுமே எங்கள் அண்ணிக்கு எங்கள் அம்மா தான் தலை சீவி பூ வச்சுடுவாங்க. எனக்கு எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படி தான் அம்மா அண்ணி பார்த்துக்குவாங்களுங்க. எல்லோரும் சிம்பிளாக பர்த்டே கொண்டாடியாச்சுங்க. அண்ணிகிட்ட நேற்றே கேட்டிருந்தேங்க, அண்ணி எனக்கு இட்லியும் கறி குழம்பு வேணும்னு. அண்ணி செஞ்சாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் கேட்ட மாதிரியே எங்கள் அண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது தாங்க நாங்கள்லாம் நீச்சல் பழகுன கிணறு. அம்மா ஊர்லேயும் போய் நீச்சல் அடிப்போம், இங்கேயும் இதுதான் கிணறுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க காட்டுக்காரங்க. நாங்கள்லாம் போய் நீச்சல் பழகினாலும் சரி அப்படின்ட்டுருவாங்க, திட்டவெல்லாம் மாட்டாங்க. கந்தாயத்துக்கு காடு ஓட்டிகிட்ருக்குறேங்க. சொந்த காடு கிடையாதுங்க, கந்தாயத்துக்கு தாங்க ஓட்டிகிட்ருக்குறோம். அப்பா ஒரே ஒரு மரம் இருந்துச்சுங்க. அந்த ஒரு மரத்தில் கொஞ்சம் நொங்கு இருந்துச்சு. இப்படி நான் போன வாரம்லாம் அப்பா 2 நொங்கு 80 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேங்கப்பா. நொங்கு இருந்தால் போட்டு கொடுன்னு கேட்டேன். ஷாமு கேட்டங்காட்டி அப்பா மரத்தில் ஏறி நொங்கு போட்டுட்ருக்குறாருங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு சாப்பிட மாட்டேட்டுருச்சு. அப்பா திட்டாருன்னு உம்முன்னு இருந்துச்சு பாப்பா குட்டி. அப்புறம் நாங்களாம் தின்னேன். எங்கள் பாப்பா நங்கு பார்க்காம சாப்பிட்றாங்க. அண்ணன் பையனும் பிள்ளையும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நங்கு நசுக்குன்னே தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. எப்படி இருக்குதுடா நம்ம மரத்துக்கடியில் நொங்கு ஒட்டி சாப்பிட்றது எப்படி இருக்குது? சாப்பிட்டுட்ருக்காருங்க. கட்டுத்தரைக்கு வந்தாச்சுங்க. நன்றியுள்ள ஜீவன் 4 பேர் நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்காக தாங்க சாப்பாடு. கண்ணுக்குட்டி சுடாடுப்பையே வந்து மூந்து பார்த்துட்டு இருந்தது. டே நானும் சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்குதுங்க. சாப்பாடு ரெடி 4 பேருக்கு. அம்மா சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஆமைக்கு இருக்கிறது மல்லாக்க அதையும் சொன்னால் பொல்லாக்கன்னு ஒரு பழமொழி சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் என்னோட பொண்ணுக்கு எடுப்பு நொங்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணி பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறோம், நொங்கு வெட்டி என் பையனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அண்ணி என் பையன் மேலே ரொம்ப நல்லா பாசமாக இருப்பாங்க. பாப்பா மேலே பாசமாக பார்த்துக்குவாங்களுங்க. நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு அவனுக்கு தந்துட்டாங்க. சரி தம்பி தானே. அப்பா வேற என்ன கட்டுத்தர கூட்ட சொல்லிட்டு இருந்தாருங்க. சும்மா அதுக்கு இதுக்கு போனை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த கட்டுத்தரையில் சீக்கிரம் கூட்டி தள்ளுவாக்கலாம் அப்படின்னாருங்க. என்னையை சத்தம் போடுறத பார்த்துட்டு எங்கள் பாப்பா முந்திட்டாளுங்க. அண்ணன் புள்ள அவசியமாக எடுத்து போய் கூட்டிகிட்டு இருந்தாளுங்க. இவங்க 2 பேர்த்துக்கு விளையாட்டு தாங்க.
அண்ணி ஏதோ தவிடு எடுத்துகிட்டு வரேன்னு போயிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த டிராக்டர் சும்மாவே குட்டி டிராக்டர் நின்று கிடக்கு. இவன் போய் கீரை போடுறா, அதை பண்ணுற, பழைய பாகுபலிங்கிறான், தூக்குறாங்கிறான், என்னென்னமோ பண்ணுறானுங்க. அதுக்கு முன்னாடி பாப்பா இந்த டிராக்டர் பக்கத்தில் போயிருக்கவே மாட்டாளுங்க. இப்போ போய் அவளும் நின்றுக்கிட்டு அதை பிடிச்சி இழுத்துட்டு கிடக்குறா. எங்கள் அப்பாட்ட எப்படியும் நான் திட்டு வாங்க போகிறேன். அவங்க கன்னி நாய் 4 நாய்க்குட்டி இருக்குதுங்க நம்ம தோப்பை சுற்றி. எப்படியோ நட்டுக்கிட்டெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு வந்துட்டானே, எனக்கு எப்படியோ பேச்சுழுவு. பசங்கனாவே குறும்பு தாங்க, சொன்னபடியே கேட்கறது இல்லைங்க. நாம ரோஸுங்க, காக்கிய ரோஸு, அந்த பக்கம் கரும்புலி கன்னி நாய்க்குட்டிங்க, அந்த பக்கம் பிளாக் இருக்கான். இன்னும் 2 பேர் வெள்ளையனை காணாம். வெள்ளையனை அவுத்துட்டு இருக்குங்காட்டி அவன் அக்கட்டால் போயிட்டானுங்க. இங்கே வருங்க, சேவல் தாங்க நம்ம வீட்டில் எங்கே பார்த்திங்கனாலும் சேவல், சுற்றி சேவல் இருக்குமுங்க. இப்படி வந்துட்டு இப்படி நான் போய் வாங்கி அப்பா சொல்லுக்கு மரியாதை தரோன்ட்டு அப்பா திட்டுவார். இல்லைன்ட்டு நான் போய் வாங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூட்டி விட்டேங்க. நல்லா மூச்சு வாங்கிருச்சுங்க. நல்லா கூட்டி தள்ளி வலிச்சு கட்டிட்டு வந்தாச்சுங்க. இதே நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னோடனே அம்மா தேங்காய் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. பாப்பா பேக் மாட்டிகிட்டு வந்து நின்றுச்சுங்க. ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருளுங்க இதெல்லாம். என்னமோ ஏதோ கண்ணம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.